ஃப்ரைடே ஈவினிங் அத்தையும் மாமாவும் பசங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்ததுனால நான் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு குலோப் ஜாமுன் பண்ணிடலான்னு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேங்க. பாப்பாவும் தம்பியும் வந்து நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு போயிட்டாங்க. குலோப் ஜாமுன் எப்பவுமே கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்குங்களா, நான் வந்து இந்த டைம்ல கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தாங்க மாவு பிசைஞ்சிருந்தேன். மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா வந்து நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அந்த கேப்ல வந்து சுகர் சிரப்பும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. சுகர் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ தண்ணியும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கணுங்க. ஆனா இந்த டைம் பண்ணிருக்கிற குலோப் ஜாமுன் வந்து ஒரு கிராக் கூட வரலைங்க. உண்மையாவே சொல்றேன், அவ்வளவு சாஃப்டாவும் இருந்துச்சு. நான் வந்து யூஎஸ்ல பண்ணப்ப கூட கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த டைம்ல வந்து ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சுங்க. நீங்க எப்பவுமே மாவு பிசையும் போது கொஞ்சம் கையில ஒட்டுற மாதிரி பிசு பிசுப்பா இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்க, வெடிப்பே இருக்காது. டின்னருக்கு வந்து அவங்க வரதுக்குள்ள செஞ்சிடலான்னு நான் எப்பவுமே வந்து எனக்கு பிரெக்னெண்டா இருக்கும் போது எங்க அத்தை வந்து எனக்கு வெந்தய இட்லி தாங்க செய்வாங்க. அதுல இருந்தே எனக்கு நார்மல் இட்லியை விட வெந்தய இட்லி பிளஸ் சாம்பார் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதையும் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு பசங்களுக்கு ஊட்டி வச்சு தூங்க வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஹேர் ஆயில் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதோட டீடைல் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மினி vlogல அப்லோட் பண்றேன்.